ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தமிழ் நீனம் சேனலுக்கு புதுசாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே மறக்காம தெரியும். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, நம்மளோட தமிழ் கடவுள் முருகரை பற்றி தாங்க. முருகர்னாலே இன்னைக்கு ஜென்ரேஷன் நமக்கும் அவருக்கு ஒரு அன்பிரேக்கபிள் பாண்டுங்க. முருகர்னாலே திருச்செந்தூர், பழகி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில் சில பேருக்கு தெரிஞ்சு பல பேருக்கு தெரியாத ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல மயிலம்ன்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. மயிலம்னா மைன்றது உண்மையை குறிக்கும், உண்மைன்னு சொல்லுவாங்க. இல்லம்ன்றது நமக்கானது, இளமைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கோயில் மயிலம் முருகர் கோயில் தாங்க. இந்த கோயில் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 50 அடி உயரத்துல இருக்கு. 1200 வருஷம் பழமையான கோயில். அதனால பல்லவாஸ் பீரியட்ல கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் இந்த கோயில் ஒரு ரினோவேஷன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த கோயில்ல சிவகண சித்தர்ன்ற ஒரு சித்தர் ஜீவசமாதி அடிக்கிறதாவும் சொல்றாரு. சரிப்பா, இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கு. இந்த முருகர் கோயிலுக்கு வேற என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த முருகர் கோயில்ல நம்ம முருகர் சூரசம்ஹாரம் பண்ணதை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். யாரு சூரசம்ஹாரம் பண்ணியிருப்பாருன்னா, சூரபத்மனை சூரசம்ஹாரம் பண்ணியிருப்பார். சோ அவரோட தம்பி இருக்காருல்ல, தாரகாசுரன், அவரை முருகர் இங்க சூரசம்ஹாரம் பண்ணதா சொல்றாங்க. அப்புறம் இந்த முருகர் கோயில்ல முருகர் வள்ளி தேவானியோட காட்சி தருவார். ரீசெண்ட் டைம்ஸ் இந்த முருகர் கோயிலுக்கு போயிருந்தார். மேபி கோயில் சின்னதா இருந்தாலும் ரொம்பவே மெய்சில பார்த்த ஒரு கோயில் தான். கோயிலோட லொகேஷனை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போறோம். ரெண்டாவது வீடியோ ஒரு கோயிலை பத்தி போடுறேன், இது ஒரு ஆன்மீக சேனலான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான கடவுள்ல முருகரும் ஒருத்தர். அவரை பத்தி போடுறது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. மேபி நாங்க சொன்ன மாதிரி தான், கண்டென்ட் வைஸ்ல எதுவும் இல்லை, ஃப்ளோல நாங்க போனோம். எனக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதால நான் இப்ப சொல்றேன் இந்த கோயிலை பத்தி. நீங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க, சென்னை டு விழுப்புரம் போற வழியில இருந்தீங்கன்னா இந்த கோயிலை கொஞ்சம் பார்த்துட்டு